தமிழ் மக்களுக்கு நிரந்தர தீர்வு தரப்படவில்லையேல் விளைவுகள் மோசமாகும். ராஜபக்ஷக்களின் கோடிக்கணக்கான மோசடியை மறைக்க சதி திட்டம். விமான நிலையங்களின் பாதுகாப்பை பலப்படுத்த கடும் நடவடிக்கைகள். கம்பளை நாவுள்ள பகுதியில் பாக்கு பறிக்க சென்ற இளைஞன் மரத்திலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த இளைஞனின் பிரேத பரிசோதனையில் 2 நாட்களாக பட்டினியாக இருந்ததாக தெரியவந்துள்ளது. கண்டி தேசிய வைத்தியசாலையின் நிபுணர் சட்ட வைத்தியர் AP ஜெயசூரிய இதனை குறிப்பிட்டுள்ளார். துரதிர்ஷ்டவசமாக கம்பளை நாவுள்ள பிரதேசத்தை சேர்ந்த 30 வயதுடைய திருமணமாகாத இளைஞர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சாப்பாடு இல்லாமல் பசி தாங்க முடியாமல் பாக்கு பறிக்க சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த வருடமும் இலங்கை அரசு எம்மை ஏமாற்றினால் விளைவுகள் வேறு விதமாக அமையலாம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். இன்றைய நாள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அவர் வழங்கிய பொங்கல் வாழ்த்து செய்தியிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், தமிழ் பேசும் மக்கள் தமது தாயகமான வடக்கு கிழக்கில் சுதந்திரமாக வாழும் வகையில் நியாயமான நிரந்தர அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும். தமிழர்களின் தலைவிதியை அவர்களே நிர்ணயிக்கக்கூடிய நிலைமை வடக்கு கிழக்கில் ஏற்பட வேண்டும். எனவே இந்த வருட தைப்பொங்கல் தமிழர்களுக்கு அதிமுக்கியமான பொங்கல். இந்த வருடமும் இலங்கை அரசு எம்மை ஏமாற்றினால் விளைவுகள் வேறு விதமாக அமையலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்ஷர்களால் மேற்கொள்ளப்பட்ட பாரிய மோசடியை மூடிமறைக்க முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவினால் வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ராஜபக்ஷகளின் பெருந்தொகை கருப்பு பணம் உகண்டாவில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. அத்துடன் வெளிநாடுகளில் ஹோட்டல்கள் மற்றும் அதிசொகுசு கார்கள் ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆட்சியின் போது பெருந்தொகை பணத்தை கொள்ளையிட்டு நாட்டை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளன. இந்த நிலையில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அவ்வாறான குற்றச்சாட்டுகளை மூடிமறைக்கும் நடவடிக்கையை பசில் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் உள்ளிட்ட நாட்டில் உள்ள சகல விமான நிலையங்களின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். அத்துடன் சகல விமான நிலையங்களினதும் பராமரிப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கும் விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். புதிதாக பயிற்சிகளை முடித்து கொண்டுள்ள 135 பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் பயிற்சியை நிறைவு செய்து வெளியேறும் நிகழ்வு ரத்மலானை விமான நிலைய வளாகத்தில் இடம்பெற்றது. இதில் உரையாற்றும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தற்போது விமான நிலையங்களில் பணிபுரியும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கை 1120 என்றும் தெரிவித்த அமைச்சர் அந்த எண்ணிக்கையை 1325 அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். நவீன பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் கட்டமைப்புகள் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நிறுவப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர், எதிர்காலத்தில் எந்த ஒரு பொருளோ அல்லது போதைப் பொருட்களையோ சட்டவிரோதமாக எடுத்து வர முடியாதவாறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதேவேளை பயிற்சிகளை முடித்து கொண்டுள்ள பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் எந்த அழுத்தங்களுக்கும் அடிபணியாமல் தமது கடமைகளை முறையாக முன்னெடுப்பர் என தாம் எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். சம்பந்தனின் ஆதரவோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோ ரணில் விக்ரமசிங்கவிற்கு தேவையில்லை என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றினால் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் அரசுக்கும் ஆதரவு வழங்க தயார் என ரா சம்பந்தன் அண்மையில் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மேற்கண்டவாறு கூறினார். அவர்
மேலும் தெரிவிக்கையில், ரணில் விக்ரமசிங்கவிடம் நிபந்தனைகளை முன்வைத்து அவருக்கும் அரசுக்கும் ஆதரவு வழங்குவது போல் பாசாங்கு செய்து தங்கள் காரியங்களை நிறைவேற்ற சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முயற்சிக்கின்றனர். அவர்களின் வியூகம் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தெரிந்த விடயம். எனவே சம்பந்தனின் ஆதரவோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோ ரணில் அரசுக்கு தேவையில்லை. அபிவிருத்தியில் அதிகூடிய கவனம் எடுத்து செயற்படும் ரணில் அதற்கான இலக்கை அடையும் தருவாயில் அரசியல் தீர்வுக்கான செயற்றிட்டங்களையும் முன்னெடுத்து அதிலும் வெற்றி காண்பார். இதற்கு தமிழ் மக்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியமாகும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பெரும்பான்மையான மக்கள் ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடத்த விரும்புவதாக தனியார் நிறுவனம் ஒன்று நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. குறித்த தனியார் நிறுவனம் நடத்திய ஆய்வில் 20% மக்கள் மட்டுமே ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பொது தேர்தலை விரும்புவதாக தெரியவந்துள்ளது. சுமார் 81.9% மக்கள் பொருளாதாரத்தை உற்பத்தி அடிப்படையிலான ஒன்றாக மாற்றுவதன் மூலமும் ஏற்றுமதியை மேம்படுத்துவதன் மூலமும் பொருளாதாரத்தை நிலைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றனர். 34.6% பேர் மட்டுமே அமைப்பு மாற்றத்தை நம்புகின்றார்கள். அதே நேரத்தில் 16.5% பேர் கடுமையான சட்டங்களின் மூலமே நாட்டை மேம்படுத்த முடியும் என்றும் நம்புகின்றார்கள் என்றும் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு தேசிய நல்லிணக்கம் முக்கியமானது என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 2 நாள் விஜயமாக யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள விஜயதாச ராஜபக்ஷ இன்று யாழ் ஆரியகுளம் நாகவிகாரையில் நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், தற்பொழுது நாட்டில் சுமூகமான நிலை காணப்படுகின்றது. தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மிகவும் இக்கட்டான காலத்தில் நாட்டினை பொறுப்பெடுத்து முன்னோக்கி கொண்டு செல்வதற்குரிய வேலை திட்டங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டுள்ளார். அதன் காரணமாக தற்பொழுது இங்கு சுமூகமான நிலை காணப்படுகின்றது. மேலும் இனங்களுக்கு இடையே நல்லிணக்கம் மற்றும் மதங்களுக்கு இடையே நல்லிணக்கம் ஏற்படும் இடத்து நாட்டினை மேலும் முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்று கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் நாகவிகாரையில் தேசிய நல்லிணக்க சபையின் அங்கத்தவர்களுக்கான நியமன சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் இன்றைய தினம் நீதியமைச்சர் தலைமையில் நாகவிகாரையில் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மும்மத தலைவர்களுக்கும் நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு வருகை தந்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் குழு யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்ய உள்ளது. வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் உள்ளிட்ட பல தரப்பினருடனும் இன்று நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் சந்திப்பில் ஈடுபட உள்ளனர். இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் சந்திப்பில் ஈடுபட்டிருந்தது. தொடர்ந்தும் அடுத்த கட்ட கடன் பெறுகை தொடர்பில் தற்போது முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.